உங்க ஓய்வு நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத விட நீங்க அந்த ஓய்வு நேரத்தை யாருக்கு கொடுக்க போறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பதிவை கடைசி வரையும் பாருங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு இளைஞன் தன்னுடைய ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட அறிவுரை கேட்கறான். ஒரு சிலர் சொல்றாங்க சினிமாவுக்கு போ அப்படின்னு, இன்னும் சிலர் சொல்றாங்க உன்னுடைய நண்பர்களோட நேரத்தை செலவழி. இதில் எதுவுமே திருப்தி அடையாத அந்த இளைஞன் கடைசியா நேர நிர்வாகவியல் நிபுணரையே அழைச்சு ஆலோசனை கேட்கிறான். இந்த இளைஞனுக்கு எப்படியும் புத்தகங்கள் படி, நல்ல காரியங்கள்லாம் செய் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு தான் இந்த இளைஞனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதுதாங்க இல்ல. அந்த நிபுணர் ரொம்பவே நிதானமா சொல்றாரு, உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள், அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் அப்படின்னு. உங்க ஓய்வு நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத விட நீங்க அந்த ஓய்வு நேரத்தை யாருக்கு கொடுக்க போறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்